சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வீட்டு மனைகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதுகுறித்து சென்னை பள்ளிக்கரணையில் இருந்து சாரதாவும், முடிச்சூரில் இருந்து பிரசாதும் கூடுதல் தகவல்களை தரவுள்ளனர். அவர்களிடம் இனி பேசுவோம். பிரசாத், சொல்லுங்க, தாம்பரம் முடிச்சூர் பகுதியில் வீட்டு மனைகளை வாங்கிய மக்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமா சென்னையில் ஏதாவது ஒரு காணி அளவு நிலமாவது வேணும் அப்படிங்கிறது பெரும்பாலான நடுத்தர மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு தன்னுடைய நகையை விற்று தன்னுடைய வெவ்வேறு ஊரில் இருந்து சென்னைக்கு குடி வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே தங்களுக்கு ஊரில் இருக்கக்கூடிய இடத்த விட்டு சென்னையில் ஒரு அரை கிரவுண்டு நிலமாவது வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட ஏகப்பட்ட மக்கள் நடுத்தர மக்கள் இந்த இடத்த வாங்கி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் மெயினான ஏரியாவில் இருக்கக்கூடிய அண்ணா சாலை, வேளச்சேரி அந்த ஏரியாலெல்லாம் மக்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் வாங்கி போட்டிருக்காங்க. அதை தாண்டி நடுத்தர மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது, அவங்களுக்கான இடம் அப்படிங்கிறது இந்த தாம்பரத்தை தாண்டி ஒரகடம், வண்டலூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம இருக்கக்கூடிய முடிச்சூர் ஏரியா அப்படிங்கிறது நம்ம இருக்கிறது ஒரு 5 மாடி குடியிருப்பு பகுதிக்கு மேலே நம்ம நிற்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் தன்னுடைய நடுத்தர மக்கள் தன்னுடைய உழைப்பை போட்டு வாங்கிய ஃப்ளாட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின ஃப்ளாட்டில் ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வீட்டு மனைகள் எல்லாமே ஒரு பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளும் இந்த பகுதியில் கட்டப்பட்டிருக்கு. இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடிபோகக்கூடிய மக்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் வரைக்கும் டபுள் பெட்ரூம் சென்னையில் வாங்கணும் அப்படின்னா, ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டடத்தை தான் மக்கள் சூஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டி வீட்டு மனை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு விருப்பப்பட்ட இடங்களில் வீடுகளை கட்டிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு. இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மனைகள் எல்லாமே தண்ணியில் மூழ்கி இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சென்னையை பொறுத்தளவில் கடந்த 10 நாட்களில் இந்த நடுத்தர மக்கள் வாங்கின வீட்டு மனைகள் ஃபுல்லாக மூழ்கி இருக்கிறதுனால அவர்களுடைய கனவுகளும் ஒட்டுமொத்தமாக மூழ்கி போயிருக்கிறதாகவே அவங்க கருதுகிறாங்க. அப்படி வீட்டு மனைகள் வாங்கி அந்த வீட்டு மனைகள் இந்த கனமழைக்கு மொத்தமாக மூழ்கி இருக்கிறது ரிலேட்டடாக அவங்க மிகுந்த சோகத்தில் இருக்கிறதாகவே பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு நபர் நம்ம இடத்துல இருக்காங்க. வாங்க, நீங்கள் இந்த முடிச்சூர் பகுதியில் இருக்கீங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் நீங்கள் வீட்டு மனை வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இப்போது உங்களுடைய வீட்டு மனை என்ன கண்டிஷனில் இருக்குது? இல்லைங்க, பக்கத்தில் தான் என்னோடய ஃப்ளாட் இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எல்லாத்தையும் எடுத்துன்னு ஃப்ளாட் வாங்குறதுக்காக வாங்கிட்டு இருந்தோம். ஏன்னா கிட்டே ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் ஆட் பண்ணுறதுனால வந்தோம், கேட்டுதாங்கன்னு சொல்லிட்டு. தண்ணி ரொம்ப பிரச்சனையாக இருக்காது, 20 அடியில் தண்ணி வரும் அப்படின்னு சொன்னாங்க. மழை பெஞ்சு இவ்வளோ தண்ணி மேலேயே இருக்குதுன்னு பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் ரொம்ப கஷ்டத்தோடு பார்த்துட்டு இருக்கோம். அதை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஓகே, நீங்கள் வாங்கின அந்த லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கள பார்த்தீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்கள பார்த்துட்டா இது ஒரு 2-3 நாளில் மழை பெஞ்சனால இது போல் ஆகிடுச்சு, கொஞ்சம் 3-4 நாளில் வெடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பியும் எப்பயுமே இருக்கிற மாதிரி பிரச்சனை கிடையாது. ஈபி கரண்ட் வர இருக்க மாட்டுது, கரண்ட்டே வர இல்லை சுத்தமாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மனையை வாங்கின நபர் சொல்லக்கூடியது தன்னோட இந்த இடத்துல நிலத்தடி நீர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் எங்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனால் இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாமே தண்ணியிலேயே இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ டோட்டலாக எல்லாமே நீருக்குள்ளே தான் மூழ்கக்கூடிய சூழலில் தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவர். இது மட்டும் இல்லாமல் லேண்ட் ப்ரொமோட்டர் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், அவங்களும் நம்ம பக்கத்தில் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். சார், இப்போ ஒட்டுமொத்த இந்த ஏரியாவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 குடியிருப்புகள் இருக்குது, 5 மாடி குடியிருப்புகள் இருக்குது பார்க்கக்கூடிய காட்சியில். இப்போ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டும் நீங்கள் தான் கட்டினதா கொடுக்குறதா சொல்கிறாங்க. இந்த மக்கள் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன? சார், இது மாதிரி மழை டைமில் மட்டும்தான் சார் இதேமாதிரி கம்ப்ளைண்ட் வருது. மற்ற மாதிரி எதுவும் வரது கிடையாது. திடீர்னு எல்லா இடத்துலையுமே மழை தான், இங்கே மட்டும் தண்ணி கிடையாது. எல்லா இடத்துலையும் பரவாயில்ல இருக்குது இந்த மழை. இது குறை சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியாது. இது ஒரு வாரத்துல எல்லாம் இந்த தண்ணியெல்லாம் சரியாயிரும். மற்ற மாதிரி லேண்டோட மதிப்பு எல்லாமே அதே ரேஞ்சில் தான் இருக்குது. மற்ற மாதிரி இந்த மழை குறை எந்த பயனும் இல்லை. நீங்கள் விற்கிறது பார்த்தீங்கன்னா 30 lakhs 40 lakhs அப்படின்னு சொல்லிட்டு டபுள் பெட்ரூம்லாம் விற்றுட்டு இருக்கீங்க. வீட்டு மனைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு சதுர அடி 2500 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போயிட்டுருக்கு. இந்த கனமழைனால மக்கள் இப்போ உங்கள் மேலே பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. இது வரக்கூடிய காலங்களில் இந்த இடத்தோட மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்கா? சார், குறைய வாய்ப்பே இல்லை, இனிமேல் கூட தான் வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த மழை இது எதிர்பார்க்காதது யாருமே, அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளங்கள் வந்திருக்கு. இது ஒரு 1 வீக்கில் சரியாயிரும். இந்த தண்ணி எல்லாமே யாருமே பயப்பட தேவையில்லை, பொதுமக்கள் யாருமே வாங்கின யாருமே. தமிழக அரசு நம்ம சைடில் மீடியா சைட்லேயும் சரி மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம்,
மக்களுக்கான சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிலத்தடி இந்த கனமழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து சைடு பார்த்திங்கன்னா, பில்டர் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இந்த லேண்டோட மதிப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டு மனை வாங்கினவங்க தொடர்ந்து வருத்தத்தில் தான் இருக்கக்கூடிய காட்சியை தான் பார்க்க முடியுது.